நம்மில் பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குதுங்க. நம்ம எல்லாருமே ஒரே மாதிரியாக இல்லை. ஒரு குடும்பத்தில் கூட பார்த்திங்கன்னா 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேரும் 5 விரல் மாதிரி தனித்தனியாகத்தான் இருக்கிறாங்க. கோடியில் ஒருவர் தான் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கிறார். 10 லட்சத்தில் சில பேர் தான் மிகப்பெரிய அளவில் சாதனைகளை செய்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் ஜோதிடர்கள் அபூர்வ ஜாதகம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த அபூர்வ ஜாதகம் என்பது எப்படியாக இருக்கும்? இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகின்றவர்கள் ஒரு 10 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு 10 பேர் முதன்மை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஒரு 100 பேர் சகல வசதியும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு 1000 பேருக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ஆனால் மிச்சம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலோர் ஒரு 90% பேர் சாதாரண வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, எதுவும் கைக்கும் வாய்க்குமான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த அபூர்வவாதிகளாக இருக்கிறார்கள் இல்லையா, கோடியில் ஒருவர் 10 லட்சத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தை பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சுபத்துவ தன்மையோடு இருக்கின்றவர்கள், எல்லா கிரகங்களும் பெரும்பாலான பாவகங்களும் முக்கியமாக லக்னம், லக்னாதிபதி போன்றவைகள் சுபத்தன்மையோடு இருக்க பிறந்தவர்கள் மிக அருமையான அபூர்வ பிறவிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதாங்க உண்மை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்மை ஆளுகின்ற முதல்வர்கள், அரசர்கள் போன்றவர்கள் அல்லது ஏற்கனவே இருந்தவர்கள், பிரதமர்கள், ஜனாதிபதிகள் போன்றவர்களுடைய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா அதிகாரம் உள்ளவர்களுடைய ஜாதகத்தில் பௌர்ணமிக்கு முன்னே பின்னே அவர்கள் பிறந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஒரு பௌர்ணமிக்கு ஒரு நாளாக இருக்கலாம், பௌர்ணமி அன்றைக்கே பிறந்திருக்கலாம், அல்லதுக்கு பௌர்ணமிக்கு பிறகு பிறந்திருக்கலாம். இந்த பௌர்ணமி அமைப்பு என்பது என்னங்க, சந்திரன் இந்த உலகத்திற்கு முழு ஒளியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லையா. ஆக ஜாதகத்தில் ஒளித்தன்மையோடு இருக்க பிறந்தவர்கள் மிகப்பெரிய நல்லவைகளை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்கவுங்க ஜாதகத்தில் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய பாவகமான 10ஆம் பாவகம் வலுத்திருந்தால் அவர்கள் அரசர்களாக அல்லது பிரதமர், மந்திரிகள் போன்றவர்களாக இருக்கக்கூடிய தன்மை, அல்லது குடும்ப அமைப்புகள், ஒரு பெரியவர் பணக்காரர் இருக்கிறார், அந்த பணக்காரருக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் கூட அவர் தான் பெரிய அளவில் எதையும் சாதிக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறார். இந்த மாதிரியானவர்களுக்கு 2-9 பாவகங்கள் வலுத்து லக்னம் சுபத்துவமாக இருக்கும்போது பெரிய தன்மைகள் இருக்கின்றன. ஆக அபூர்வமான ஜாதகங்கள்னு பார்த்தா லக்னாதிபதி ஸ்தானபலம், ஆட்சி உச்சம் என்கின்றதோடு மட்டுமில்லாமல் அங்கே குரு, சுக்கிர, பௌர்ணமி, சந்திரன் தொடர்பு இருக்கக்கூடிய சுபத்தன்மையோடு இருக்கும். லக்னத்தை, லக்னாதிபதியை, ராசியை 3ஐயும் ஒரு சேர குரு பார்க்கின்ற ஜாதகம் ஒரு நிலையில் அபூர்வ ஜாதகம். இதற்கடுத்து பார்த்திங்கன்னா 5, 9ஆம் அதிபதிகள் வலுப்பெற்றிருக்கிறதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய தசாபுக்திகளும் இந்த 5, 9 பாவகங்களுக்கும் நான் சொல்லுகின்ற சுபத்தன்மை என்று சொல்லப்படக்கூடிய வளர்பிறை சந்திரன், குரு, பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை, சுக்கிரனுடைய இணைவு போன்றவைகள் இருக்கக்கூடிய தன்மைகளில் அவர் ஒரு அபூர்வமான ஜாதகத்தை கொண்டவராக இருப்பார். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்தன்மையோடு இருக்கிறதோ அவர்கள் அந்த கிரகத்தினுடைய எண்ணங்களும் தொழில்களும் அவருக்கு இருக்கும்ன்றதை நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேங்க. உதாரணமாக சூரியன் சுபத்தன்மையோடு இருப்பவர் அரசு சார்ந்த வேலைகள்லேயோ அதிகாரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லேயோ இருப்பார். சந்திரன் சுபத்தன்மையோடு இருக்கக்கூடியவர் தாய்மை பண்போடு நீர் சார்ந்த துறைகளில் வல்லவராக இருப்பார். செவ்வாய் சுபத்தன்மையோடு இருந்தால் அதிகாரம் உள்ளவராக காவல்துறை போன்ற, இராணுவம் போன்ற அமைப்புகளோடு, மருத்துவம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொள்வார். புதன் சுபத்தன்மையோடு இருப்பவர் அறிவால் எதையும் சாதிக்கக்கூடியவராக இருப்பார். இப்படி கிரகங்களும் பாவகங்களும் எத்தகைய சுபத்தன்மையோடு வலிமையாக இருக்கிறதோ அவர் உண்மையிலேயே ஒரு அபூர்வ ஜாதகத்தை கொண்டவராகவும், லக்னாதிபதியும் லக்னமும் நல்ல நிலைமையிலிருந்து தசாபுக்தி அமைப்புகளும் ஒரு கொடுப்பினையை கொடுக்கக்கூடிய நல்ல ஒத்துழைக்கக்கூடிய தன்மைகளில் இருப்பவர் இப்போது நான் சொன்னதைப் போல கோடியில் ஒருவராகவோ 10 லட்சத்தில் ஒருவராகவோ இருக்கக்கூடிய அபூர்வ ஜாதகத்தை கொண்டவராகவே இருப்பார் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.